அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஈடு என இல்லாத நாமத்திலே இந்த முதல் நாள் நற்செய்தி கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற என் அருமை சகோதர சகோதரிகள், ஒலிபெருக்கியின் வாயிலாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், ஊர் தலைவர்கள், நாட்டாமைமார்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இவ்வளவு நேரம் அறிமுக உரை செய்த என் அன்பு சகோதரர், நான் தம்பியில் தான் அவரை பாசத்தோடு அழைப்பேன், இந்த மாவட்ட போதகர், ஏலின் திருச்சபையினுடைய மாவட்ட போதகர் தம்பி பாஸ்டர் யுவனேஸ்வர் அவர்கள். இன்னொரு தம்பி நம் பக்கத்தில் வந்திருக்கிறார். அவர் நெல்லை ராஜாதிராஜ சபையினுடைய போதகராக, ராஜாதிராஜ சபைகளின் மாவட்ட போதகராக, தமிழ்நாடு கேரளாவிலே பல இடங்களிலே கன்வென்ஷன் ஸ்பீக்கராக இருந்து கொண்டிருக்கிற ரெவரண்ட் இமானுவேல் தம்பி அவர்கள் மத்தியில் இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. என்னை அன்போடு அழைத்த அருமைக்குரிய போதகர் ஐயா துரராஜ் அவர்கள் குரலை கேட்டிருக்கிறேன். இப்போ நேரம் நான் பார்க்குறேன். குரலுக்கும் நேரம் பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நல்லா அழகாக பாடுறாரு. என்னை அன்போடு அழைத்து இந்த நடுவுக்குறிச்சி கிராமத்தில் உங்களையெல்லாம் பார்க்க முடியாத ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் அவர்கள் ஆஸ்வதிப்பாராக. அருமை போதகர் கேடிசி நகரில் ஏலிம் சபையின் போதகர் மற்றும் இருக்கிற எல்லா சகோதரர்கள், தம்பிமார்கள், அவர்கள் அடிக்கடி நான் கூட்டங்களிலே, கன்வென்ஷன்களிலே, கல்யாணங்களிலே நான் 1525 கல்யாணம் நடத்தி வச்சிருக்கிறேன். பல கல்யாணங்களிலே தம்பிமார்களை பார்க்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதல் நாள் நற்செய்தி கூட்டத்திலே உங்களோடு கலந்து கொண்டு ஆண்டுடைய நற்செய்தி வார்த்தைகளை பேசுகிற ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா சொல்றது போல நான் அதிமுகவிலே மாநில பேச்சாளராக இருந்தவன், நட்சத்திர பேச்சாளராக இருந்தவன், பட்டிமன்ற பேச்சாளராக இருந்தவன், சாலமன் பாப்பியா பட்டிமன்றங்கள்லாம் ஒரு காலத்தில் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இங்கே பார்க்குறது பிள்ளைகள் அற்புதமாக உட்காந்துருக்காங்க. ரொம்ப நல்ல ஆர்வமாய் அற்புதமாய் பாட்டு பாடும்போது நல்லா தெரியலையோ வாய் அசைச்சு பாடி கையை தூக்கி இப்படி நான் நல்ல பிள்ளைகளை, அன்பான பிள்ளைகளை, ஆர்வமுள்ள பிள்ளைகளை நான் பார்க்குறேன். நல்ல பிள்ளைகள் உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். நல்லா படித்து நீங்கள் டாக்டர் ஆவீங்க, இன்ஜினியர் ஆவீங்க. நீங்கள் என்ன ஆக நினைக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஆண்டவர் சொல்லியிருக்கார், சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்றார். அன்பு பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு அருகிலே இருக்கிறார். நாம் மரித்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அவன் நம் நடுவில் இருக்கிறார். நம்ம நேசிக்கிற தெய்வம், நமக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம், நம்மை வாழ வைக்கிற தெய்வம், அவன் நம் நடுவில் இருக்கிறார். இந்த நற்செய்தி கூட்டமானது ஒரு மத பிரச்சார கூட்டம் அல்ல. இயேசு கிறிஸ்து மத தலைவரும் அல்ல, கிறிஸ்துவ ஒரு மதமும் அல்ல. கிறிஸ்துநாதர் எல்லாரையும் நேசிக்கிறவர். ஆசியா கண்டத்து மேசியா, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டார். ஓசியா எல்லாருக்கும் பொதுமானவர். மனுக்குலத்தின் பாவத்தை போக்கும்படியாக சிலுவையிலே மரித்து நமக்கு மீட்பை, ரட்சிப்பை கொடுக்கும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மை நேசித்தபடினால் இந்த பூமிக்கு வந்த நம்ம ஆண்டவர். ஆகவே கிறிஸ்தவம் என்பது அடிக்கடி நான் சொல்வேன், இட் இஸ் நாட் எ ரிலிஜியன், மதம் அல்ல, ஒரு அனுபவம். கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், பிறப்பின் பின்னது யாதென்று கேட்டேன், பிறந்து வார் என்று ஆண்டவர் சொன்னார். அறிவென்று சொல்வது யாதென்று கேட்டேன், அறிந்து வார் என்று ஆண்டவர் சொன்னார். மனையாள் சுகமது யாதென்று கேட்டேன், மணந்து வார் என்று ஆண்டவர் சொன்னார். பிள்ளை என்பது யாதென்று கேட்டேன், பெற்றுப்பார் என்று ஆண்டவர் சொன்னார். முதுமை என்பது யாதென்று கேட்டேன், முதிர்ந்து வார் என்று ஆண்டவர் சொன்னார். இறப்பின் பின்னது யாதென்று கேட்டேன், இறந்து வார் என்று ஆண்டவன் சொன்னார்.
அறிவதில் ஆண்டவா நீர் ஏனென்று கேட்டேன். ஆண்டவர் சற்றே அருகிலே வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான். இதைத்தான் வேதம் சொல்லுது. சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அனுபவம். ஆக இது ஒரு மதம் அல்ல, மத பிரச்சார கூட்டம் அல்ல. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சொந்தமானவர், எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லார் மீதும் அன்பு செலுத்துவர், எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்தவர். வேதத்தினுடைய அடிப்படை வசனம் சொல்கிறது யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அது யாராக இருந்தாலும் சரி, தமிழனோ மலையாளியோ கன்னடனோ அமெரிக்கனோ இங்கிலாந்தை சேர்ந்தவனோ பாகிஸ்தானை சேர்ந்தவனோ உலகத்தில் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவன் கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் சொர்க்கம் போகும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தேவன் பிதாவாகிய தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தார். ஆகவேதான் இந்த மனுக்குலம் பரலோகம் சொர்க்கம் வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குமாரனையே இந்த உலகத்தில் பலியாக ஒப்பு கொடுத்தார். திருமூலர் சொல்லுவார், ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்று சொன்னார். ஒன்றே குலம் எல்லாம் ஆதாமின் வழியிலே வந்தவர்கள் தான். நம்முடைய வரலாறை ஆராய்ந்து பார்ப்போமானால் நமக்கு ஆதி தகப்பனும் தாயும் ஆதாமும் ஏவாளும். ஒரே தேவன். அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அவன் அரி என்பார் பல பேர்கள், எல்லாம் பரமண்டலத்திலே வாழும் தந்தை என்பார்கள், சொல்லால் விளங்கும் நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்லுவார்கள். இவ்விதமாக பல பேசும் ஏதோ ஒரு விசை இருக்குதன்றோ, எந்த படியா எவர் எதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன, நிந்தை வரரை பேசாமல் நினைவிலும் தீமை செய்யாமல் வந்திப்போம் அதை வணங்கிடுவோம், வாழ்வாய் சுகமாய் வாழ்ந்திடுவோம் என்று நாமக்கல் கவிஞர் சொன்னார். வள்ளுவர் சொன்னார், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவென்று சொன்னார். உங்கள சித்தர் சொன்னார், கடவுளவன் ஒருவன் உண்டே, காரண சற்குரு ஞான தீட்சை ஒன்றே, அடவுடனே அவனர்களும் பதவி ஒன்றே, அம்புவியில் மனுப்பிறவி ஆனதொன்றே, நடைவழியும் பல மனுவுக்கு ஒன்றே அல்ல, நான் வேத மறு சமயம் இடக்கை வேறாய் திடமுடனே தேவர்கள் உண்டென்பார்கள், தீதர்களுக்குள்ளாவார் திண்டம் தானே அவர் சொன்னார். அவர் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் இந்த சொர்க்கத்துக்கு யாரும் பிதாவிடத்தில் வர முடியாது என்று சொன்னார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுக்குலத்தின் பாவத்தை போக்கும்படியாக ஆதி தகப்பனாகிய ஆதாமும் ஏவாளும் ஆண்டவனாகிய தேவன் அவர்களை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்திலே எழில் மிகுந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்களை விட்டு அவளை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்பதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களை ஆகாயத்து பறவைகளை பூமியில் நடமாடுகிற சகல சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். இறைவனுடைய விருப்பம் ஆசீர்வதிப்பது, எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும். மனிதனாக படைக்கப்பட்ட மனிதன் தேவசாயில படைக்கப்பட்டவன், எல்லா மக்களும் ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லா மக்களும் சமாதானமா இருக்கணும், எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாம இருக்கணும், எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார், எல்லாம் சாப்பிடுங்க, எல்லாம் அனுபவிங்க, இந்த மரத்தினுடைய கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம், அது உங்களுக்கு தேவையில்லை, புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். அந்த கீழ்ப்படியாமல் பாவத்தை ஆதாமும் ஏவாளும் செய்தபடியினால்தான் பயம் வந்தது, மரணம் வந்தது, வியாதி வந்தது, சாபம் வந்தது, இழப்பு வந்தது, நஷ்டம் வந்தது, தீராத தொல்லைகள் வந்தது, உபத்திரம் வந்தது, பாடுகள் வந்தது, எல்லாம் வந்தது. ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள், தேவ சமூகத்தை இழந்து போனார்கள். அந்த இழந்து போன மனுக்குலத்தை மீட்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து திருத்துவத்தில் ஒருவர், ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனர் மூன்றினுள், 4 உணர்ந்தனர், 5 வென்றனர், 6 விரிந்தனர், 7 உடலில் புகுந்தனர் என்று திருமுறை அழகாக திருமந்திரத்திலே சொல்கிறார். ஒன்றவன் பிதா, இரண்டவன் இன்னருள் இயேசு கிறிஸ்து, 3 பரிசுத்த ஆவியானவர், 4 உணர்ந்து கொள், 5 வென்றனர். சிலுவையிலே பாவத்தை வென்றார், சாத்தானை வென்றார், வியாதிகள் சாபங்களை வென்றார். அதன் பிறகு விரிந்தனன் பரலோகத்துக்கு சென்றார். இப்போது உடலுக்குள் புகுந்தார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அதை பாரதியார் அழகாக சொல்லுகிறார். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டார், எழுந்து உதிர்த்தனர் நாளொரு 3, நேச மரியாள் மகதலே நாள்,
நேரிலே இந்த காட்சியை கண்டார். தேசத்தில் அதன் உட்பொருள் கேளீர். தேவரீர் வந்து நமக்குள் புகுந்தே நாசமின்றி நம்மைதம் காப்பார். நம் மகந்தை நாம் கொண்டு விட்டார். ஆண்டவர் வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், மரியாதை கண்டார். அந்த ஆண்டவர் இப்போ நமக்குள்ளே இருக்கிறார் என்று அழகாக பாரதி பாடி இருக்கிறார். ஆதாம் பாவம் செய்தபடியினாலே முத்தி முதற்கொடிக்கு மோக கொடி படர, கத்தி வலுத்ததும் கத்தியினால் மோக கொடி இருக்க முக்தி பழம் வழுக்கும் என்று திருமந்திரம் சொல்லுகின்றது. முதற்கொடி ஆதாம், மோகம் பாவம் அவனுக்குள்ளே வந்தபடியினாலே அந்த பாவத்தை போக்குவதற்கு சிலுவையிலே கடவுள் மரிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த சிலுவை மரணம் மனிதனுக்கு முக்தி ரட்சிப்பை கொடுத்தது என்று திருமந்திரம் அழகாக சொல்லுகிறது. இன்னும் சிறுவஞ்ச மூலத்தில் ஒரு கவிதை அழகாக சொல்லுகிறது. பிறப்பிலே பிஞ்சகன் பேரருள் ஆளன், இறப்பினில் யாவருக்கும் இன்பம் அருளும், பிறப்பினில் தம்மை தொழுமின் தொழுதலால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமை என்று சிறுவஞ்ச மூலத்தில் சொல்கிறார். பிறப்பிலே கடவுளாக பிறந்தவர் அவர், பேர் அருள் பெற்றவர் இயேசு கிறிஸ்து. அது இறப்பினாலே நமக்கு வாழ்வை கொடுத்தவர், அவர்தான் சத்தியமாகிவிட்டார். அந்த சத்திய தெய்வத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று சிறுவஞ்ச மூலத்திலே சொல்கிறது. நூற்றுக்கணக்கான கவிதைகளை நான் சொல்லிக் கொண்டே போக முடியும். மனுக்குலத்தின் பாவத்தை மீட்கும்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்த விண்ணின்று இழிந்து வினைக்கூடாய் மெய்கொண்டு தன்னின்ற காவல் தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று ஒருக்கி ஒப்பில ஆனந்த கண்ணின்று காட்டி களிமிருந்தானே. இதுவும் திருமந்திரை சொல்லுகிற ஒரு பாடல். குவலயம் தன்னில் குருவாய் உதித்து கோடாயுதத்தில் கொடுவினை கலைந்த என்று ஒரு பலவர் சொல்லுகிறார். இந்த குவலயம் இந்த பூமியிலே கடவுள் மனிதனாக அவதரித்து கோடு ஆயுதம்னா மரத்திலே செய்யப்பட்ட ஆயுதத்திலே சிலுவை, நம்முடைய பாவங்கள் கொடுவினை என்றால் பாவத்தை போக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. இதனால அவர் நம்மை நேசித்தபடியினாலே, நம் மீது அன்பு வைத்தபடியினாலே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், அன்பு வைக்கிறார். படித்தவர்களோ படியாதவர்களோ, ஏழையோ பணக்காரர்களோ, கருப்போ சிவப்போ, எந்த ஊரோ, அதெல்லாம் அவருக்கு கவலை இல்லை. ஆண்டவருடைய படைப்பின் எல்லா மக்களும் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் இந்த பூமியிலே வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நான் உலகின் பல நாடுகளுக்கு சென்று வருகிறேன். நான் அதிமுகவிலே பொறுப்புகள் இருக்கும்போது பல நம்ம அரசாங்க சார்பிலே பல கமிட்டிகள் இருந்தேன். பல மாநிலங்களுக்கு செல்லுவேன், பல நாடுகளுக்கு சென்று வருகிறேன். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்த பிறகு எல்லா தேசத்தை விட நம்முடைய இந்திய மக்கள் விசேஷித்தவர்கள். நம்முடைய இந்திய மக்கள் மாதிரி அன்பானவங்கள், பண்பானவர்கள், நேசிக்கிறவர்கள், மற்றவர்களை மதிக்கிறவர்கள், கனப்படுத்தல் எங்கேயும் நான் பார்த்ததில்லை. அதை விட மேலாக கடவுளை நேசிக்கிறவர்கள், ஏதோ ஒரு நம்பிக்கையில அவங்க விசுவாசமா இருக்கிறாங்க. தன் நம்பிக்கையை அந்த தெய்வத்தை ஆராதிப்பதிலே அவர்கள் மிகவும் சிரத்தையோடு இருக்கிறார்கள். கடவுளை தேடுவதிலே கண்ணு கருத்துமாக இருக்கிறார்கள். ஆக இந்திய மக்களைப் போல இறை நம்பிக்கை உள்ள தேசம் எதுவும் இல்லை. வேதம் சொல்லுது, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கண்டு தெரிந்து கொள்கிறார். எப்படியோ ஆண்டவரை கண்டுபிடிக்கணும், அந்த ஆண்டவரை ஆராதிக்கணும், அந்த ஆண்டவரை வணங்கணும், அந்த ஆண்டவர் வச்சிருக்க சொர்க்கத்துக்கு போகணும். இதுதான் எல்லாருடைய எண்ணமாக இருக்கிறது. யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. அதற்காக தான் நாம் பல இடங்களுக்கு செல்லுகிறார்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லுகிறார்கள், மலைகளுக்கு செல்லுகிறார்கள், குகைகளுக்கு செல்லுகிறார்கள், அந்த தெய்வத்தை தேடி போகிறார்கள். பொங்கலசத்தை பாடினார், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாடு நாட்களும் கடந்ததே, தேடி 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 மாண்டு போன மானிடர் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்றார். ரொம்ப விலைக்கு சொல்ல முடியாது, இங்க புரிஞ்சுக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் கடவுளை காணணும்ன்ற ஆசை, தெய்வத்தை பார்க்கணும் ஆசை, அந்த தெய்வம் போகணும்னு ஆசை. ஆனால் எப்படிங்கிறத அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். அமெரிக்காவிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பத்திரிகை நிருபர் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாவட்ட மாநிலமாக போகிறார். அப்படியே பெங்களூர் பட்டணத்துக்கு வந்தார். அழகான ஒரு கட்டிடத்தை பார்க்கிறார். ரொம்ப அழகான கட்டிடம்,
அங்கிருந்த வாட்ச்மேன் கேட்கிறாரு, ஹூ இஸ் த ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் ஆஃப் திஸ் பில்டிங்? இந்த கட்டடத்தை வடிவமைச்ச இன்ஜினியர் யாருன்னு கேட்கிறாரு. இவன் பேசின இங்கிலீஷ் அவனுக்கு புரியல. கொத்தில்லா சாமின்னா. கொத்திலா சாமின்னா தெரியாத சாமின்னு கன்னடத்தில் அர்த்தம். இவர் நினைச்சுக்கிட்டாரு, மிஸ்டர் கொத்திலா சாமி பிஎம் டெக் இன்ஜினியர் கட்டிட்டாரு, நல்லா கட்டியிருக்கான், பாராட்டணும்னு மனசுல வச்சுக்கிட்டான். அப்படியே போகும்போது அழகான ஒரு பார்க், பூங்காவை பார்க்கிறான். நல்ல மலர்கள், ரோஜா மலர், வண்ண வண்ண மலர்கள், ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கிறது, வாசனையாக இருக்கிறது. அப்படியே உள்ள வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தான் வாட்டர்மேன். அவங்கிட்ட கேட்கிறான், ஹூ டிசைன் திஸ் கார்டன்? இந்த தோட்டத்தை வடிவமைத்தது யார்? இவனும் சொல்லுதான், கொத்திலா சாமின்னா. எனக்கு தெரியாது சாமிங்க. இவன் நினைச்சிட்டான், கட்டிடத்தை கண்டு அதே கொத்திலா சாமி இன்ஜினியர் தான், இதையும் கட்டிட்டான். எப்படியாவது அவனை பார்த்து அவனுக்கு கை கொடுத்து பாராட்டணும்னு நினைச்சுட்டு போயிட்டே இருக்கான். நம்ம ஊர்ல வயசான காலத்துல அப்பா கஷ்டப்படும் போது, தாத்தா கஷ்டப்படும் போது, தாத்தா சாப்பிட்டியா, உனக்கு என்ன செய்யுது, என்ன வேணும், ஆஸ்பத்திரிக்கு போகணுமா, மருந்து வேணுமா கேட்க மாட்டான். ஆனா இறுதி யாத்திரை போகும்போது பார்த்தா மேலதாளங்கள் தான். எல்லா ஊர்லயும் அதான் நிலைமை. தாரதப்பட்டதான். அதான் ஒருத்தன் சொன்னான், உயிரோடு இருக்கும்போது ஊத்த மாட்டான் பாலை, காலை நீட்டி படுத்துக்கிட்டா எம்மா பெரிய மாலை. பார்க்கிற நிகழ்ச்சிகள் தான். அப்படி ஒருத்தரை ஊர்வலம் போகுது, கடைசி ஊர்வலம், வழியனுக்கு பயணம் நடக்கு. இவன் கேட்கிறான், யாரோ ஒருத்தர் போயிட்டாரு, கொண்டு போறாங்க, இது யார்? ரோட்டு நின்று பையன்கிட்ட அந்த மாதிரி பிள்ளைகிட்ட கேட்கான். அவன் சொன்னான், கொத்திலா சாமின்னா. அடே அப்பா, கட்டிடத்தை கட்டின இன்ஜினியர் கொத்திலா சாமி, தோட்டத்தை அமைச்ச இன்ஜினியர் கொத்திலா சாமி போயிட்டானேன்னு சுடுகாடு வரைக்கும் போட்டோ எடுத்துட்டே போறான். நேரமும் போச்சு, காலமும் போச்சு, எதையோ நினைச்சு எதையோ எடுத்துட்டு போறான். அப்படித்தான் இன்னைக்கு கோடான கோடி ஜனங்கள் ஜீவனுள்ள தெய்வத்தை அறியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய தெய்வம் நம்மை தேடி வந்தவர், நம்மை தேடி வந்தவர். எங்க இருக்கிறோமோ அங்கே தேடி வந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த நடுவுக்குறிச்சி மக்கள் அன்பு செலுத்துகிறார். அவர் நேசிக்கிறார். சிறியோரையும் பெரியோரையும் குழந்தைகளையும் அவர் நேசிக்கிறார். நல்ல, அதுதான் நற்செய்தி. அதைத்தான் சொல்ல வந்திருக்கிறோம். மதத்தை பேச வரவில்லை. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிற நல்ல செய்தியை சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே 3 வருஷ காலம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு தீமனா என்னன்னு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நன்மை செய்யணும், உதவி செய்யணும். எங்கே ஏமாற்றம் உண்டோ அங்கே இயேசு இருப்பார். எங்கே வியாதி உண்டு அங்கே இயேசு இருப்பார். எங்கே மரணம் உண்டு அங்கே இயேசு இருப்பார். எங்கே தேவை உண்டு அங்கே இயேசு இருப்பார். லட்சோப லட்ச கோடான கோடி மக்கள் ஏமாற்றத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தோல்வியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏமாற்றம், நினைச்சது நடக்கல. கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. கல்யாண ஃபெயிலியர், குழந்தை இல்ல, வாழ்க்கை நல்லா இல்ல, ஏமாற்றம். பிள்ளையை படிக்க வச்சு பட்டம் கையில் இருக்கு, வேலை இல்லை, ஏமாற்றம். பலவிதமான ஏமாற்றங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஒரு பையன் படிப்புல ஆர்வம் இல்லாம இருக்கிறான். அப்பா சொன்னாரு, படிடா, நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். படிச்சா என்ன, எனக்கு என்ன கிடைக்கும்? நல்ல மார்க் வாங்கலாம்டா. மார்க் வாங்கினா என்ன கிடைக்கும்? பாஸ் பண்ணலாம்டா. பாஸ் பண்ணா மேல் படிப்புக்கு போகலாம், காலேஜ் படிக்கலாம், பட்டம் வாங்கலாம். பட்டம் வாங்கி என்ன செய்ய, வேலைக்கு போகலாம்டா. வேலைக்கு போனா என்ன செய்யும்? நல்ல சம்பளம் வாங்கலாம், கை நிறைய சம்பளம் வாங்கி என்ன செய்ய, நல்ல பொண்ணு, அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நீ ஜாலியா இருக்கலாம்டா. நான் படிச்சு கஷ்டப்பட்டு 10ஆம் படிச்சு, +2 படிச்சு, காலேஜ் படிச்சு, பட்டம் வாங்கி நான் கல்யாணம் வேலை பார்த்து, வேலை கிடைச்சப்ப கை நிறைய சம்பளம் வாங்கி கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கிறதுக்கு இப்பவே உன்னை கட்டி வை, ஜாலியா இருக்காங்க. அப்படிதான் நீங்க ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. ஆக இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த இயேசு இந்த ராத்திரி வேளையிலே ஒலிபெருக்கி வாயிலாக அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களை காணும்படியாக இயேசு வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு வந்திருக்கிறார். உங்கள் குறைவை நிறைவாக்கும்படியாக இயேசு வந்திருக்கிறார்.
பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனம் சொல்கிறது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வானத்தை பூமி அண்ட சராசரங்களை படைத்து தன் ஆகையில வைத்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவனை பார்த்து கேட்ட கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அதே கேள்வியை இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார். உங்களை பார்த்து கேட்க அமர்ந்திருக்களையும் பார்த்து கேட்கிறாரு. ஒலிபெருக்கியின் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இந்த கேள்விய தகப்பன் கூட பிள்ளைகிட்ட கேட்க மாட்டான். அந்த காலத்துல பிள்ளைகள் தகப்பனிடத்துல கேட்க மாட்டான். அண்ணன் தம்பி சகோதரிகிட்ட கேட்க மாட்டான். சகோதரன் தங்கச்சிட்ட கேட்க மாட்டான். நண்பர்கள் கேட்க மாட்டான். என்ன பாஷைன்னு உனக்கு ஒரு 100 ரூபா கூட ஓடிடுவான். என்ன செய்ய வேண்டும், உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன செய்யறேன்னு சொல்றவங்க இன்னைக்கு லட்சத்துல ஒண்ணுதான். என்ன செய்யணும் சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஒருவனை பார்த்து கேட்டார். யாரை பார்த்து கேட்கிறாரு? பிறவியிலே குருடனாக பிச்சை எடுத்து ஒருவனை பார்த்து கேட்கிறார். கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. நெருக்கடியான பண நெருக்கடி. எல்லாம் நல்லா சம்பாதிச்சு அவர் மாதிரி சம்பாதிச்சவங்க கிடையாது, அவர் மாதிரி அழிச்சவங்க கிடையாது. தீபாவளி வருது, பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும், செலவுக்கு காசு வேணும். அண்ணன்ட்ட போனார். நிறைய காசு வச்சிருக்காரு அண்ணன். தம்பி காசு இல்லப்பா, 3000 ரூபாய் கேட்டிருக்காரு அன்னைக்கு, பைசா இல்லப்பா. கெஞ்சி பார்த்தாரு, இல்லை. அவர் ஏன் சொன்னாரோ, குடிச்சு குடிச்சு அழிச்சிடுறான், அதனால கொடுக்க மாட்டேன்னு நினைச்சாரான்னு தெரியல, கொடுக்கல. சகோதரி வீட்டுக்கு போனார், சொந்த பந்தங்களை தேடி போனார், ஒருவரும் கொடுக்கவில்லை. வேதனையோடு வீட்டுக்கு வருகிறார். பிள்ளைகளுக்கு என்ன செய்வது, துணிமணி எப்படி வாங்கி கொடுப்பது, நல்ல ஆகாரம் எப்படி கொடுப்பது என்று வேதனையில வந்து கொண்டிருந்த போது 2 பட தயாரிப்பாளர்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். அண்ணே, உங்களை தானே பார்க்க வந்தோம், ரொம்ப நேரமா காத்திருக்கணும், என்ன காரியம், என்ன விஷயம்னு கேட்கிறாரு. ஒரு பாட்டு வேணும்னே. என்ன பாட்டு, சிச்சுவேஷனை சொல்லுங்க. இப்படி சொல்றாங்க, ஒருவன் கையிலே காசு இல்லை, அண்ணனிடம் போனான், தங்கையிடம் போனான், சொந்த பந்தனிடம் போனான், ஒருவன் கொடுக்கவில்லை, வேதனையோடு வருகிறான். பாட்டு எழுதுங்க அண்ணா. சொன்ன அந்த நிலைமை தானே நான் இருக்கிறேன். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசைப்படுவதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் வாழ்க்கையில கட்டி சேவலை பெற்ற கோழிக்கு கட்டி வைத்தவன் யாரடா, 10 குஞ்சுகள் பெற்ற பின்னரும் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த பின்னரும் வளர்ந்தவில்லை அதன் தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடான்னு அழகா பாடு. வாழ்க்கை அப்படி பாடின. அண்ணனோ தம்பியோ, தங்கையோ சகோதரியோ, சகோதரனோ உறவினர்களோ அவசரத்துக்கு நிச்சயமாக உதவிக்கு வர முடியாது. ஆனால் உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து, உன் நிலைமையை பார்த்து உனக்கு உதவி செய்ய ஓடி வருகிற ஒருவர் உண்டானால் அண்ட சராசரத்தை படைத்து தன் ஆள்களை வைத்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தாங்க. ஆகவேதான் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடுப்பா. நீ மனுஷனை நோக்கி கூப்பிட்டாய். உன் வேதனை நேரத்திலே, சோதனை நேரத்திலே, தேவை நேரத்திலே நீ நண்பர்களை அழைத்திருக்கலாம், சொந்த பந்தங்களை அழைத்திருக்கலாம், உறவினர்களை அழைத்திருக்கலாம். உனக்கு உதவி செய்யாமல் போயிருப்பார்கள். அந்த ஆண்டவரை அழைத்துப்பார். அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பார சுமக்கிற யாராக இருந்தாலும் என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்திலே வாரு, நான் உங்களுக்கு இளைப்பார் தருவேன் என்று சொன்னார். அவர் அன்றைக்கு எரிகோவில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான் வழிகரையிலே வந்து. அவனுடைய பேர் பர்திமேயு என்று சொல்லுகிறார்கள். அவன் யாருடைய குமாரன்? திரியுமு என்று சொல்லுடைய குமாரன். அப்பா பிள்ளை நல்லா படிச்சு ஒரு டாக்டர் ஆயிட்டானா, தெரியுமா உங்களுக்கு, இன்னாருடைய மகன் டாக்டர் ஆயிட்டாயா, இன்னாருடைய மகன் கலெக்டர் ஆயிட்டான், இன்னாருடைய மகன் எஸ்பி ஆயிட்டான், எக்ஸ்பர்ட் ஆயிட்டான், இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு சொல்லுவாங்க. கெட்டு போயிட்டாலும் என்ன மகன் பாரு இப்படி ஆயிட்டான், உள்ள போயிட்டான். அவன் வாழ்க்கையில் ஒருவர் கெட்டு போனாலும் கூட அந்த பெருமை தகப்பனுக்கு தான். அதுதான் அப்பன் பேர் தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த பிள்ளை பிறவியிலே கண் தெரியாதவனை பிறக்கிறான். அந்த பிள்ளையை பாராட்டு, அவனை போஷிக்க வேண்டியது, பராமரிக்கும் அப்பாவுடைய கடமை.
அப்பா செய்யணும். ஆனா பிச்சை எடுக்க விட்டுட்டான். திரியுமுடைய மகன் பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறான். அத ஒரு பிழப்பா போச்சு. அவன் பிச்சை எடுத்து குடும்பம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பிறவியிலேயே ஒருவேளை இந்த குழந்தை கற்பம் பிரிச்ச உடனே அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு பிள்ளை பிறக்க போகுது, ஒரு வாரிசு வரப்போகுது, ரொம்ப சந்தோஷம். தகப்பனுக்கு சந்தோஷம், தாய்க்கு சந்தோஷம், சொந்த பந்தத்துக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளை 9 மாசம் 10 மாசம் கழிச்சு பிறக்கும் போது கண் இல்லாம பிறக்குது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஏமாற்றம். இப்படி நினைச்சோமே, இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா பிறந்து வளர்ந்து நல்ல வேலை பார்த்து எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போல நினைச்சோமே, இந்த பிள்ளை இப்படி ஒரு நிலைமையில பிறந்து விட்டதை ஒரு ஏமாற்றம். பலவிதமான ஏமாற்றங்களில் மனிதர் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒருத்தன் திருநெல்வேலி டவுன்ல போய் தேங்காய் வாங்க போனான். 10 ரூபாய்க்கு 4 தாங்க கேட்டான். அவங்க சொன்னாங்க 10 ரூபாய்க்கு 4 தாங்க கிடையாது, உனக்கு 10 ரூபாய்க்கு 4 தாங்க. நாகர்கோயிலுக்கு போய் வடசேரி மார்க்கெட்டுக்கு போட்டான். 10 ரூபாய்க்கு 4 தேங்காய் வாங்க திருநெல்வேலியில பஸ் ஏறி வடசேரி மார்க்கெட்டுக்கு போயிட்டான். அங்க போய் கேட்கான் 10 ரூபாய்க்கு 4 தாங்கன்னா. அது கிடைக்காதுப்பா, அப்படி வேண்டாம் நீ எர்ணாகுளத்துக்கு போ, கொச்சிக்கு போன்ட்டான். இவன் அங்கிருந்து சளைக்காம கொச்சிக்கு பஸ் ஏறிட்டான். கொச்சியில போய் கேட்கான். அவனும் 10 ரூபாய்க்கு 4 தாங்க கிடைக்காது. நான் திருநெல்வேலியிலிருந்து வடசேரி வந்து இங்க வந்துட்டேயா, எப்படியாவது மனசு இறங்கி கொடுங்கன்னா. அவன் சொன்னா உனக்கு ஓசுக்கு வேணுமான்னா. நம்மளால ஓசுக்குன்னா ஆண்டுருவோங்க, கொடுங்கய்யா. எங்க கிடைக்கும்னா நேரம் ஆத்துக்கு போ. அங்க இருக்கிற மரமெல்லாம் மகாராஜாவுக்குள்ள மரம். எந்த மரத்துல ஏற முடியும் ஏறி எவ்வளவு காய் வேணுமோ பறிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டான். ரொம்ப நல்ல யோசனையா இருக்கான்னு போனான். அப்படியே பார்த்துட்டு போனான். ஆத்துல மரம் வரிசையா நிக்கி, எல்லாம் உயரமா இருக்கு. ஒரு மரம் மட்டும் அப்படியே படுத்து படுத்து போகுது. லேசா ஏறிடலாம் நினைச்சு மரத்துல போய் ஏறினான். தண்ணி நல்லா ஃபுல்லா ஓடுது சீசன்ல. கரைபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்க ஆறு. போய் மட்டையை பிடிக்கும், கை வழிவிட்டு மட்டையை பிடிச்சி தொங்குதான். தொங்கிட்டு யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பக்கத்துல ஒருத்தர் யானையை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தான். அவன் இவனுடைய அபய குரலை கேட்டு நான் வரேன் காப்பாத்தினு வந்தான். கிட்ட வந்து சொன்னா, நான் உன்னை காப்பாத்தினா எனக்கு நீ என்ன தருவேங்க. இவன் சொன்னா 50 ரூபா தரம்னா. அது நடக்காது, 500 ரூபான்னா. அப்புறம் 400, அப்புறம் அப்படி இப்படி 300 ரூபான்னு பேசி முடிச்சுட்டாங்க. சரி, எப்படி காப்பாத்துவேன்னு கேட்காம யானையை கொண்டு வந்து மரத்துக்கு அடியில விடுத. யானை மேல நான் ஏறி நின்றுக்கிடுதேன். உன் காலை பிடிப்பேன், நீ அப்படியே சர்க்கேஸ் மாதிரி என் தலையில தோல்ல உட்காந்து என் முடியை பிடிச்சி அப்படியே யானை மேல உட்காந்துருவோம். 2 பேரும் ஆத்த விட்டு கடந்து வந்துருவோன்ட்டான். நல்ல யோசனையா இருக்க அப்படின்னு யானையை கொண்டாட்டான். யானை வந்துச்சு. யானை பகன் மேல ஏறினான். இவன் காரை பிடிச்சான். யானை தண்ணியில விரட்டுன்னு போயிடுச்சு. இவன் அவன் மட்டையை பிடிச்சு தொங்க, அவன் காரை பிடிச்சு இவன் தொங்க. இவன் சொல்லுதான் யானைக்காரன், ஏ நல்லா பிடிச்சுக்கப்பா, கையை விட்டுறாத, எனக்கு நீச்சல் தெரியாதுங்க. அவன் சொல்லுதான், நான் மட்டையை இருக்கா பிடிக்கணும்னா எனக்கு என்ன தருவாங்க. இதான் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம். 500 ரூபாய் கேட்டான். இவன் 50 ஆரம்பிச்சான். சரி 300 ரூபாய் ஆரம்பினா மட்டை கையோட வந்துருச்சு. 2 பேரும் போயிட்டாங்க. இதாங்க உலகத்துல போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வத்தையே அற்ப ஆதாயத்துக்காக ஊர் உலகம் எல்லாம் விடக்கூடாது. என்ன ஆண்டவர் கொடுக்கிறாரோ இருப்பதை கொண்டு, ஆண்டவர் கொடுப்பதை கொண்டு நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும். ஆண்டவர் ஜெபம் சொல்லி கொடுத்தாரு, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. வான பூமி ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாது. இது சத்தியம் உள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள். வார்த்தை வாழ வைக்கும். ஆகவேதான் இயேசு சொன்னார், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனை வாழ்ந்து வார்த்தையினாலும் பிழைப்பான். பிச்சை கேட்டுக் கொண்டு இருக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு குறித்து கேள்விப்படுகிறான். இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்கிறார். குருடனை சோமாக்கு பார்வை கொடுக்கிறார். முடவனை நடக்க செய்ய மரித்தவன் உயிர் கொடுக்கிறான். அந்த இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த எரிகோ வீதியில வருவார் என்றார். எனக்கு நிச்சயமாக குணம் கிடைக்கும், என் சுகம் வரும், என் கண் பார்வை திரும்ப வரும். எனக்கு நான் இப்படியே வாழப்போவதில்லை, என் சாபம் மாறும், என் குறைவு மாறும் என்று ஒரு மனதிலே ஒரு எண்ணம் வருகிறது. அந்த எண்ணம் விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் வளர்கிறது. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினாலே வரும். கேள்வி கர்த்தருடைய வசனத்தை கேட்பதினாலே தானே.
இப்ப வசனத்தை படிக்கும் போது நமக்கு என்ன வரணும்? விசுவாசம் வரணும். வார்த்தைகளை கேட்கும் போது விசுவாசம் வரணும். விசுவாசம் தாங்க நம்மை வாழ வைக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எனக்குள்ள நம்பிக்கை வந்துச்சு, என்றைக்காவது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வீதிகளை வருவார். வந்தா நான் விட மாட்டேன். எப்படி ஆகிலும் நான் சுகம் பெற்றே தீர்வேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எரிகோ நகரத்தை வீதியிலே வந்த உலா வந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த முதல் நாள் கூட்டத்திலே இந்த நடுவுக்குறிச்சி மக்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே குறை உண்டோ, எங்கே தேவை உண்டோ, எங்கே ஏமாற்றம் உண்டோ, ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாக அவர் இந்த வீதி வீதியாய் வீடு வீடாய் அன்புள்ள கரத்தை நீட்டினவராய் வந்திருக்கிறார். இயேசு மாறாதவர். ஏதோ கதை கற்பனைக்காக சொல்லிவிட்டு போகல. ஜீவனுள்ள ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு நாள் அவன் நினைச்சது நடக்கு. ஒரே சந்தடியா இருக்கு. இவன் கேட்கிறான், என்ன ஒரே சந்தடி கூட்டமாக இருக்கிறதே. நான் எம்ஜிஆருடைய பயணங்களிலே அநேக இடங்கள் நான் போயிருக்கேன். பாளையங்கோட்டை மார்க்கெட்ல வருவார். நான் ஜான்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வைகோ எழிலரசன் பேர் வச்சாங்க. மாணவர்கள் எழிலரசன் பேசுவாங்கன்னா கை தட்டுவாங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார வச்சிருந்த ஜனங்கள் அப்படியே. இன்னைக்கு 5 மணிக்கு வருவாருன்னா தலைவர் 2 நாள் கழிச்சு தான் வருவார். அது வரைக்கும் மக்கள் கெட்டு சொல்ல கட்டுட்டு சாப்பிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. திரளான ஜனங்கள் யோசித்து பார்ப்பேன். அவருக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா இயேசுக்கு எத்தனை ஜனங்கள் வந்திருப்பாங்க யோசித்து பார்த்தேன். திரளான ஜனங்கள் வருவாங்க, கணக்கில்லாத ஜனங்கள் வருவாங்க. இவன் கேட்கிறான், இயேசு கிறிஸ்து வீதியில வருகிறான்னு கேட்ட உடனே இவன் என்ன செய்யறானா, இயேசுவே ஆபிரகாமின் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவர் முன்னால வராரா, நடுவுல வராரா, கடைசியில் வர தெரியாது. ஜனங்கள் வராங்க. உடனே கூப்பிட தொடங்கினார். ஸ்டார்டட் காலிங். கூப்பிட தொடங்கினார். ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். ஏன்னா இந்த நாளை நான் பயன்படுத்தி ஆக வேண்டும். இந்த நாள் எனக்கு ரட்சிப்பின் நாள், எனக்கு விடுதலை நாள், எனக்கு சுகம் கிடைக்கும் நாள். இந்த நாளை விட மாட்டேன். இயேசு என்னை நிச்சயமா சுகம் கொடுக்கணும். ஒரு தீர்மானம். இன்னைக்கு வந்திருக்கிற என் அருமை சகோதர சகோதரிகளே, என்ன தேவை இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கு, என்ன கஷ்டம் இருக்கு, கவலைப்படாதீங்க. இன்றைக்கு இயேசு இங்க வந்திருக்கிறார். உங்க பிரச்சனை அவரிடத்துல சொல்லுங்க. அவர் கேட்கிறார், மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இது சும்மா கேட்டுட்டு போறதில்ல. ஒரு தேர்தல் வாக்குறுதி மாதிரி இல்லை. ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான். சொன்னா சொன்னபடி செய்வார். அவர் சொல்ல ஆகும், கட்டிட நிற்கும். அவர் கேட்கிறார், மகனே மகளே, நான் இன்று உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும் சொல்லு. கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அதற்காக கப்சி பேசாம பேசக்கூடாது, அமைதியாரு. அவன் கூப்பிட தொடங்குவது தடைகள் வருகிறது. வாழ்க்கையில தடை வரும். எனக்கு கஷ்டம் தீரணும், என் பிள்ளையோட திருமணம் நடக்கணும், கடன் தீரல, பிள்ளைக்கு குழந்தை இல்லை, வியாதி சுகமாகல, பிரச்சனைகள், வீடு கட்ட முடியல, தடைகள் இருக்கலாம். தடையை பார்க்காதீங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் நினைச்சா எதையும் உங்களுக்கு செய்ய முடியும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் கிடையாதுங்க. எது காரியம் நமக்கு பெருசா தெரியும், அவருக்கு ஒன்றுமே கிடையாது. தடையை பார்த்து பயந்து விடக்கூடாது. என் இயேசு அற்புதம் செய்வார். என் இயேசு விடுதலை தருவார். நான் சுகம் பெறாமல் போக மாட்டேன், நான் விடுதலை பெறாமல் போக மாட்டேன், என் கடன் பிரச்சனை தீராம நான் போக மாட்டேன், எந்த கஷ்டத்தில் போக மாட்டேன். சென்னையிலே கோவூர் என்று ஒரு இடம் இருக்கிறது. அப்படியெல்லாம் தாண்டி போரூர் தாண்டி இருக்கு அந்த இடம். ஒரு பாஸ்டர் வாசன் ஒரு சின்ன தம்பி இந்த 3 நாள் கன்வென்ஷன் பேசுறது கூட்டம் கூப்பிட்டார். 20 வருஷத்துக்கு முன்பாக அறுவடை செய்த நெல் வயல் அங்கதான் கூட்டம் போட்டிருக்கார். பெரிய பந்தல் போட்டார். பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கு, நல்ல முரட்டாட்டமான மக்கள் உள்ள கிராமம். பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க மேடையில் உட்காந்து. அங்கிருந்து ஒரு 11 பேர் வந்து நெல் வயல்ல வரக்குள்ள உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தவங்க கூட்டத்துக்கு வர்ற பிள்ளைகிட்ட ஏதோ சொன்னாங்க. அவர் இந்த பிள்ளைகள் வந்து பாஸ்டர் வாசுகிட்ட சொல்லுது. இவர் உடனே கூட்டம் கேன்சல்னாரு. நான் கேட்டேன், பிள்ளைகளை மக்களே கொஞ்சம் பிள்ளைகிட்ட கேட்டேன், என்ன பாஸ்டர் என்ன நடக்குன்னு. ஆனால் கூட்டம் கேன்சல்னாரு. எதுக்கு தம்பின்னேன். இந்த வந்திருக்காங்க பாருங்க 11 ஆளும் துண்டு போட்டிருக்காரு பாருங்க, வேஸ்ட் கட்டி பச்சை துண்டு. அவர் தான் தலைவர் கதிர்வேலு.
உள்ள கோயிலுக்கும் தலைவர், ஊருக்கும் தலைவர், கூட வந்திருக்கவங்களும் அவருடைய அடியாட்கள். கூட்டம் நடத்தப்படான்னு சொன்னால் நம்ம நடத்த முடியாது, என்னை அடிச்சு போடுவாங்க, எனக்கு ஏதாவது வந்துருமுன்னு பயப்படுறான். நான் திருநெல்வேலிக்காரன் தான், நான் பயப்பட மாட்டேன், நீ ஒர்க்கடை இறங்கிக்கோ, நான் பேசுறேன்னு. அண்ணன் உங்களை அடிக்க மாட்டேன், என்ன அடிப்பாங்க, நான் பேசாம போக மாட்டேன் ஆண்டவரே, எப்படியாவது பேசணும்னு சொல்லி தேவனுக்கே மகிமை பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. மியூசிக் போடுற மாதிரி மியூசிக் போடுறாங்க, தபேல போடுறாங்க. நான் பாடினேன், தேவனுக்கே மகிமை என்ன, தபேல அடிச்சவன் அங்கிருந்து ஒருத்தன் இன்னும் நான் தபேல சுதி இறங்கிடுச்சு, கப்புன்னு நின்று போச்சு, வம்பா போச்சு. நான் கேட்டேன், ஆண்டவரே நான் பேசாம போக மாட்டேன், என்ன செய்யணும்னு. ஆவியானவர் என் இடத்துல பேசினார், அவன் சாட்சியை சொல்லினார். நான் கூட்டங்களில் அதிமுக கூட்டங்களில் பேசும்போது எம்ஜிஆர் தலைவரை ஒரு 10 நிமிஷம் புகழ்ந்துட்டு தான் பேச ஆரம்பிப்பேன். அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் யார் தெரியுமான்னு, ஆள் ஒருத்தவங்க அப்படி பெரிய இவர் அப்படின்னா, நான் பேசுறது என் மேடையில் கேட்க நான் ஆரம்பித்தேன். கற்பு கரசி கண்டகிக்கு சிலை வடிக்க வடக்கே வாலாட்டி வந்த கனகர் விசைகள் ஒரு கொடுத்து வென்று அவர்தம் சரங்களிலே சுமக்க செய்து கல் கொண்டு வந்த சேரன் செங்குட்டுவன் தீரத்தையும் தமிழ் மரவன் ஆற்றலை பாரடியை செய்வதற்காக கங்க நதி தீரத்து பராசரம் மட்டும்படி கடாரத்தையும் சாகத்தை வென்று வாகி சூடி வேந்தன் சோழ ராஜராஜன் தீரத்தையும் தன் கிண்கணி கூட களையப்படையா இளவு பருவத்திலையும் என் இளமை கருதி என்றோ சேரன் சோழன் மட்டுமின்றி 7 பேர் கூடி என் மீது போர் எழுதுனர். அவர்கள் சிரமறுத்து வெற்றி வாகி சூழவில்லையே மாங்குடி மருதனார் கொண்ட புறநாட்டு பெருங்கவிகளை என்னை பாடாது ஒளிவராக என்று தனது ஆற்றல் முதிர்ந்த படம் சூழல் அத்தனை ஒரே மூச்சில் வென்ற தலையான காலத்து பாண்டியின் ஆரிய படைகளத்து நெடுஞ்சாலை ஆற்றலை ஒருங்கை பெற்று போராட்டத்தில் முறையறிந்து புறம்பாடிய தமிழ் சமுதாயத்தின் ஒப்பற்றதென்றும் போற்றுவார் போற்றட்டும், புழுதிவார் தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றமுது நடையிலே நாட்டுமுது சமுதாயத்திலே மாபெரும் மாற்றம் புரிவதை கொள்கையினை கொண்ட சிங்க திராவிடத்தின் சீர்மிகு கொள்கையிலே அங்கம் பல பெற்று அகிலங்கும் புகழ் பரப்பி அருமை சகோதர அகலத்தில் அவதரித்த தென்னாட்டு பெர்னாட்ஷா இந்நாட்டு இங்கர்ஷா தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் அன்பு தம்பி, அன்பிற்கோர் அண்ணன், அள்ளி ஈவதிலே மன்னன், கொள்கையிலே திண்ணன், மேனி அணுகளிலே கண்ணன், உறுதிமிகு நெஞ்சம் சிறுநிமலை வஞ்சகமென தென்னக மக்கள் ஓட்டும் திரையுலக வீரன், புரட்சி நடிகர், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிஷியனடா அண்ணன். 11 பேர் நினைச்சு கை தட்டிட்டான். தலைவா நீ பேசு தலைவா, நீ நம்மால் தலைவாட்டான். அப்படியே முன்னால் வந்தேன், தலைமை பேசலாம் கேளு, அப்படியே சாட்சி சொன்னேன். ஒரு கொலை வழக்கிலே குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு வாழ்க்கையை வெறுத்துக்கின்ற நேரையிலே என் பணம் என்னை காப்பாற்றவில்லை, என் வக்கீல் வேலை என்னை காப்பாற்றவில்லை, உலகத்தில் எந்த மனிதனும் அதிகாரம் என்னை காப்பாற்றவில்லை, இந்த அப்பன் இயேசு என்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார். அந்த இயேசு எத்தனை பேருக்கான தலைமை கதிர்வேல் கைத்துக்கிட்டான். அவன் கேஸ்ல கிடந்தான், ஓடி வந்தான், தலைவா உன்னை காப்பாத்தின விடுதலை செஞ்ச இயேசு எனக்கு வேணுட்டான், மேடைக்கு வா. அவனுக்கு நான் ஞானசான் கொடுத்து மோசன் பேர் வச்சேன். அவனே மாறி தலைவர் மாறிட்டான், 9 பேர் மாறிட்டான். அவங்களுக்கு ரெட்டில்ஸ்ல போய் நான் ஞானசான் கொடுத்தேன். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அதற்கு நான் நிற்க கூடாது. சொல்லுவாங்க, ஆமா ஜெபத்தக்கணி என்ன கண்ட, உவாசத்துக்கு போய் என்ன கண்ட, நாய்க்கு கோயிலுக்கு போய் என்ன கண்ட, நான் காண்பேன், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், நிச்சயமாக முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க, நாம் அறித்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிச்சுட்டு இருக்கோம். எத்தனையோ பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இவன் நிறுத்தல, இன்னும் சத்தமாக கூப்பிட்டான். மத்தேயு 11:12 சொல்கிறது, யோவான்சான காலம் முதல் இதுவரை பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறதை பிடித்துக் கொள்கிறார்கள். தடை வந்துச்சுன்னா சோர்ந்து போக, இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுங்க, இன்னும் சோத்திரம் பண்ணுங்க, இன்னும் வேத வாசிங்க, இன்னும் முழங்கால போட்டு ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க, சத்தமா கூப்பிடுங்க. இவன் என்ன செய்யறான், உன்னை விட அதிகமாக சத்தமாய் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். இயேசு நின்றார். ஒரு ஏழை கண் தெரியாத கபோதி பிறவியிலே குருடனாக பிறந்தவர், ஒரு பிச்சைக்காரன், அவன் கூப்பிட்ட குரலை கேட்டு இயேசு நின்றார். ஆண்டவர் எவ்வளவாய் நம்ம நேசிக்கிறார். கூப்பிட்டு பாருங்க, கதவு அடைச்சு 4 ஜன்னலையும் அடைச்சு இயேசுவே கூப்பிட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். மூட அடைபட்ட வாசல்கள் திறக்கும்.
கிடைக்காத காரியங்கள் கிடைக்கும், நடக்காத காரியங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். இயேசு உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். இயேசு ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். தைரியமா கூப்பிடு, சத்தமா கூப்பிட்டு பாரு. நின்றார், நின்று சொல்லுகிறார், அவனை அழைத்து வாருங்கள். யார் அதட்டினாங்களோ அவங்கிட்ட சொல்ற, ஏன் அழைச்சிட்டு வாங்கப்பா அவனை. ஏன் அதட்டினான் அவன் சொன்னான், ஏ தடங்கொள், பயப்படாத. பயப்படுத்துறது பிசாசு. பயம் பிசாசு வந்தது. ஆண்டவர் பயப்படுத்துறதுக்கூடிய ஆவியை கொடுக்கல, அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயப்படுகிறவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. பலருக்கு பலவிதமான பயம். வியாதியை கண்டு பயம், சிலருக்கு மனைவியை கண்டு பயம், சிலருக்கு புருஷனை கண்டு பயம், பலவிதமான பயம். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், 3 டயர்ல மேல இருந்து ஒருத்தன் பொத்துன்னு குதிச்சுட்டான். குதிச்சா ஒருத்தன் பாய வச்சு படுத்துக்கிட்டு துண்டை விரிச்சு அவன் மேல விழுந்துட்டான். அவன் திருவிழா அவங்க அம்மிக்கு பிடிச்சுக்கிட்டான். இவன் பயந்து விழுந்திருக்கான். உடனே நம்மளாம் பேசி உட்கார்ந்து சமாதானப்படுத்தி, விழுந்ததுல இவனுக்கு என்னமோ சேதங்க தான் ஆகி போச்சான், கட்டி தடவி கொடுத்து எப்படி விழலாம், என் மேல எப்படி விழுந்தா, இத்தாப்படியே முருகன் விழுந்தா இடத்துக்கு ஆகும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஏன் விழுந்தானா, ராத்திரில என் கனவுல என் கொண்டாட்டி வந்துட்டாங்க. அவன் பயம், வியாதியை கண்டு பயம், கடன் சமயம் கண்டு பயம், எதிர்காலத்தை குறித்து பயம். என்ன பயம் உன்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. ஏன் பயப்படாத? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் பட்சத்தில் இருப்பார் என்றால் நமக்கு விரோதமா வருவோம். பயப்படாத. ஆண்டவர் சொல்றார், நீ முதல் வார்த்தை பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள். உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர், பெரிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். பயப்படாத. அடுத்து சொல்றாங்க, உன்னை அவர் அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். உன்னை எழுந்தான். இன்னைக்கு ஆண்டவர் அநேகரை அழைக்கிறார். சுகம் கொடுக்கும்படி, நன்மை செய்யும்படி, விடுதலை செய்யும்படி, அற்புதம் செய்யும்படி. மகனே, மகளே, நீ வா, நீ எனக்கு தேவை. அழைக்கிறார். அண்ணன் அழைக்க மாட்டான், தம்பி அழைக்க மாட்டான், சொந்த பந்தங்கள் அழைக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படி அழைக்கிறார். உனக்கு மறுவாழ்வு கொடுக்கும்படி அழைக்கிறார். வா, எந்திரிக்கணும். இருக்கிற நிலைமையில் வந்து எந்திரிக்கணும். நீ எப்படி நிலைமையில் இருக்கிற? சோர்ந்து போய் இருக்கிற, எந்திரி. உற்சாகமா எந்திரி. ஜெபம் இல்லாம இருக்கியா? ஜெபத்துல எந்திரி. உபவாசத்துல, தியானத்துல, உற்சாகம் ஊழியம் செய்யல, உன் ஆவியின் வரங்கள் கிரியை சொல். எழுந்திரி. நீ சோர்ந்து போய் இருக்கிறாய், நீ பயந்து போய் இருக்கிறாய், நம்பிக்கை இல்லாமல் எழுந்து போய் இருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்திரி. ஆதி அன்பை விட்டு விட்டாய், எழுந்திரி. ஆதி அன்புக்கு வா, ஆதி ஜெபத்துக்கு வா, ஆதி வேத வாசிப்புக்கு வா, ஆதி விசுவாசத்துக்கு வா. நீ எழுந்திரு. எழுந்திருந்த பிறகு அவன் போனான் அவர்கிட்ட. கிட்ட போகிறான். போவதற்கு முன்பாக கண் தெரியாதவங்களுக்கு அடையாள வஸ்திரம் உண்டு, ஒரு கருப்பு கோட்டு. அதை போட்டுக்கிட்டு இருந்தா நம்ம ஊர்ல பாக்குறோம், ஒரு கம்பு வச்சுட்டு தட்டிகிட்டே போவாங்க. அதை பார்த்தா நமக்கு தெரியும், கண் தெரியாத ஒருத்தர் சகோதரர் வருகிறார், வழிவிடுவாங்க. ஆனா அந்த காலத்திலே எருசலேமிலே யூதர்கள் மத்தியில் ஒரு வழக்கம், ஒரு கோட்டு அடையாள வஸ்திரம். அதை பார்த்தோன்னே தெரியும், இந்த கண் தெரியாத வராது, வழிவிடியா 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 அப்படிம்பாங்க. இவன் ஆண்டவர் அழைக்கான்னு தெரிஞ்ச உடனே அதை கலட்டினா தூர தூக்கி எரிஞ்சிட்டான். இனி இது எனக்கு தேவையில்லை. நான் ஆண்டவரை சந்திக்க போகிறேன். நான் அவரை சந்திக்கும் போது நான் கண் தெரியாத கூடனாய் போகிறேன். ஆனால் திரும்பி வரும்போது கண் திறக்கப்பட்டவனாய் வரப்போகிறேன். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நடக்கும் ஆனா நடக்காது, கிடைக்கும் ஆனா கிடைக்காது. இதான் நம்முடைய விசுவாசமா இருக்கு. சினிமாக்காரன் பண்ணா, நடக்கும் என்பா நடக்காது, நடக்காது என்றா நடந்து விடுவான். ஒரு சோசியகார மாநாடு கோயம்புத்தூர் நடந்துச்சு. சோசியகாரன் எல்லாம் கூடி அவங்களுக்கு மாநாடு நடத்தி ஒரு விருந்து நடக்க போகுது. விருந்து நடந்துகிட்டு இருக்கும்போது பாட்டு போட்டான் மைசூர்காரன். அவன் என்ன சொல்றான், இது நடக்கும், 6 மாசம் நடக்கும், 3 மாசத்துல கல்யாணம் முடியும், அடுத்த வருஷம் பிள்ளை கிடைச்சிடும், அடுத்த வருஷம் வீடு வாங்கிடுவேன். இவன் பாட்டுக்கு உள்டா விட்டுட்டு கதையை விட்டுட்டு போயிடுவான். அதான் பாட்டை போட்டானா, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது நடந்து விடும். மைசூர்காரனை போட்டு அடிபடி ஆகி போச்சு. அதாங்க உலகம். ஆனால் ஆண்டவர் நடக்கும் என்றார்
நடக்கும். கிடைக்கும் என்றால் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? உன் விசுவாசத்தின்படியே. 12 வருஷம் பெருமாள் சிறிய பசங்க, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சத்தமிட்டு கூப்பிடுகிறான், வா, விசுவாசம் வருது. இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, தூக்கி தூர போட்டான். அப்போ அவனுக்கு வாஞ்சை, இந்த விடுதலை ஆக வேண்டும் என்ற வாஞ்சை, சுகமாக வேண்டும் என்ற வாஞ்சை, அதற்கு தன்னை இதயத்தை ஆயத்தப்படுத்தினான். இயேசு வந்தபோது கூப்பிட்டான். சிலருக்கு அதிலிருந்து வெளியே வரணும்னு எண்ணமே வராது. ஏதோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல எல்லாம் பாட்டிமாரு, யாரு கண்டா எண்ணெய் முந்துதோ திரி முந்துதோம்பா. அர்த்தம் புரியுமா உங்களுக்கு? எண்ணெய் முந்துதோன்னு ஒரு விளக்குல எண்ணெய் முடிஞ்சாலும் தீமை அணைஞ்சிடும், திரி முடிஞ்சாலும் தீமை அணைஞ்சிடும். அப்ப எப்படியோ கதை முடிய போகுது. அதான் பாட்டி சொல்வா, எண்ணெய் முந்துதோ திரி முந்துதோ. அப்ப ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, சாக போறாங்க நினைச்சு என்னத்துக்கு இருந்து போயிடுவோம், இப்படியே கஷ்டப்பட்டு போயிடுவோம். இல்லைங்க, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கணுங்க. அதான் தேவ சித்தம். பிள்ளைகள், ஆண்டுடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும். ஒருத்தர் ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தான் கிராமத்துல. ஒரு நண்பர் கூப்பிட்டாரு, ஐயா நம்ம ஊர்ல நாடகம் நடக்குவா, பார்த்துட்டு வருவோம், நல்லா நடிக்காங்களாம், ரொம்ப ஜாலியா இருக்கு, வா போவோம்னா. இவன் சொல்லுதான், என்னத்த நாடகத்துக்கு போக, நாடகம் போட்டவனும் சுடுகாடு தான் போறான், நடிச்சவனும் சுடுகாடு தான் போறான், எல்லாமே சுடுகாடு தான் போறான், நானும் சுடுகாடு தான் போறேன்னா. பாவி, இந்த முடிவில் இருக்கியா? சரி, காலை எந்திரிச்சு வெளியே உட்காந்துருக்கான். வா, செட்டியார் கடையில் 4 இட்லி சாப்பிட்டவனுங்க. இவன் சொல்லுதான், இட்லி சுட்டவனும் சுடுகாடு தான் போறான், தின்னவனும் சுடுகாடு தான் போறான், கடை வச்ச செட்டியாரும் சுடுகாடு தான் போறான், நானும் சுடுகாடு தான் போறேன். இப்படி பண்ண திருத்தவே முடியாது. ஆண்டுடைய பிள்ளைகள், நம்முடைய சுவாசம் நம்ம விட்டு புரிகிற வரை ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், விடுதலையாக இருக்கணும். அதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும், அதை வாஞ்சிக்கணும், கேட்கணும். ஆண்டவரே, நீதிமான் பனையை போல செழித்து லீவன் கேள்வி போல வளரணும். ஆண்டவரை கேட்கணும், வளரணும். ஆண்டவனை தொழில் வளரணும், பிள்ளைகள் வளரணும், படிப்பு வளரணும், அறிவு வளரணும், எல்லாம் வளரணும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகள் தேவனாய கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் யாரோடு இருக்கிறாங்களோ அவங்க வளருவாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க. கிட்ட போனா, இயேசு கிட்ட போனா, நீ ஜெபத்துல ஆண்டவருடன் நெருங்கி போ, வேத வாசிப்புல போ, உவாசத்துல போ, பரிசுத்தத்துல போ, ஆதி பிரதிஷ்டையை புதுப்பித்துக் கொண்டு போ. கிட்ட வந்த பிறகுதான் கேட்கிறாரு, மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். நீ கிட்ட போனா ஆதி அன்பை நினைச்சு பாரு, ஆதி விசுவாசத்தை நினைச்சு பாரு, ஆதி பரிசுத்தை நினைச்சு பாரு. அதெல்லாம் புதுப்பிச்சு ஆண்டவர் கிட்ட நீ போனா இப்ப கேட்பாரு, மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், என்ன செய்யணும். அவன் கேட்டான், ஆண்டவரே நான் கண் பார்வை அடையணும் ஐயா, எனக்கு விடுதலை, கண்ணில் விடுதலை வேணும் ஐயா, கண் சுகமாகணும் ஐயா. ஸ்பெசிஃபிக்கா கேட்கிறாரு. நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டுடைய வார்த்தையை நச்சீதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஒளிபெருக்கியின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். வீடுகளிலும் வீதிகளிலும் மாடிகளிலும் இங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏரிகள் உலகத்தை வீதியில உலா வந்தவர். இந்த நடுவுக்குறிச்சி மக்களை நேசித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் தெருத்தெருவாய் வந்து கொண்டு கேட்கிறார், மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், வாட் இஸ் யுவர் நீட், உன் தேவை என்ன சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே என் கடன் தீரணும் ஐயா, என் கஷ்டம் தீரணும் ஐயா, என் வியாதி சுகமாகணும், என் பிள்ளை திருமணம் நடக்கணும், குழந்தை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், என்னவா இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு அது சாதாரண காரியம். கேளுங்க. அவன் கேட்டான், நான் பார்வையடைய வேண்டும். ஒரே வார்த்தையில சொன்னாரு, நீ பார்வையடைவாயாக, ஒரே வார்த்தை. அப்படி பார்க்கலாம், கண் பார்வை திரும்ப வந்தது. ஒரே சந்தோஷம். அதுவரை தாய் முகம் காணவில்லை, தந்தை முகம் காணவில்லை, கருப்பது எது தெரியாது, வெளுப்பது என்று தெரியாது, பகலது எது என்று தெரியாது, இரவு தெரியாது. ஆனால் ஒரு நொடிப்பொழுதிலே ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். கண் திறக்கப்பட்டது. இன்னைக்கு அடைகளுடைய கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. பிசாசு அடைச்சி வைக்கிறான். தேவனுடைய மகத்துவத்தை காண முடியாதபடி, தேவனுடைய அதிசயங்களை காண முடியாதபடி
தேவன் உனக்கு வைத்திருந்த நன்மைகளை காண முடியாதபடி பிசாசு அடைச்சிருக்கான். இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் ஆவிக்குரிய கண்களை திறந்தரணும், என் மாமிச கண்களை திறந்தரணும். உனக்கு என்ன தேவையை சொல்லுங்க, கர்த்தர் நிச்சயமாகவே உன் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எல்லாம் நடக்கிற காரியங்கள் சம்பவங்களை பார்க்கின்ற போது ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபம். அவர் சொன்னபடியே பிறந்தார். அவர் பிறப்பை குறித்து முன்னறிவித்தார்கள், சொன்னபடியே பிறந்தார். இறப்பை குறித்து முன்னறிவித்தார்கள், சொன்னபடியே இறந்தார். சிலுவையில் அடிக்கப்பட்டார். உயிர்த்தெழுதலை குறித்து முன்னறிவித்தார்கள், சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். வருகை குறித்து முன்னறிவித்திருக்கிறார்கள். அவர் எப்படி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். இயேசு மீண்டும் வரப்போகிறார். விசுவாசிக்கானுங்க. அமெரிக்காவில் ஒரு 60 மாடி கட்டடம் இருந்தது. அந்த 60 மாடி கட்டடத்துல 60வது மாடியில 3 வாலிபர்கள் இருந்தார்கள். வேலைக்கு போயிட்டு நைட்ல சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு ரூமுக்கு போனோம். 3 பேரும் பேசல, வராங்க. லிப்ட் வேலை செய்யல. 60 மாடி மேல போனோம்னா லிப்ட் வேலை செய்யாட்டி என்ன செய்யறது? மெக்கானிக் வர்றதுக்கு நேரம் ஆகும். 3 பேர்ல ஒருத்தன் சொன்னா நம்ம போயிடுவோம், நடந்து போயிடுவோம். ஆனா ஒண்ணு, முதல் 20 மாடிக்கு ஒருத்தன் நல்ல சிரிப்பு கதையை சொல்லு. அடுத்து 20ல இருந்து 40 வரைக்கும் ஒருத்தன் நல்ல கருத்தான கதையை சொல்லு. அடுத்து 40 60க்கு ஒருத்தன் சோக கதை சொல்லு. அப்படி கேட்டுட்டே போயிடுவோம். நல்லா இருக்க அப்படின்ட்டு முதல்ல சிரிப்பு கதை ஆரம்பிச்சான் ஒருத்தன். அப்படி ஜாலியா கேட்டுட்டே போனாங்க. 21வது மாடி கால் வச்சான். கருத்தான கதையை சொல்ல ஆரம்பிச்சான் ஒருத்தன். கருத்தாய் கேட்டுட்டு போனாங்க. கால் வலியும் கூடிச்சு. 40ல வந்து காலை வச்சாங்க. அடுத்து சோக கதை ஆரம்பிக்கணும். அவன் சோக கதை சொல்ல சொல்ல கால் வலி உடம்பு வலி வந்துச்சு. 59 முடிச்சு 60வது மாடியில பெயர் வைக்க போறான். இப்ப அவன் சொன்னா, நம்ம சோகத்தின் உச்சிக்கு வந்துட்டோம்னா, கிளைமேக்ஸ் ஆஃப் ட்ராஜடி, சோகத்தின் உச்சம்னா. மத்த 2 பேரும் காக்கா, என்னடா சோகத்தின் உச்சம்னா, நம்ம ரூம்பு சாவியை கீழே வச்சுட்டு வந்துட்டாங்க. 5ல பிஞ்சு, 10ல பசலை, 20ல இடும்பு, 30ல முறுக்கு, 40ல நர, 50ல ஆட்டம், 60ல பாட்டம், 70ல ஓட்டம். மனிதனுடைய வாழ்க்கை. ஆனா சாவி கையில இருக்கா? மறுபடியும் பெறவாவிட்டார் என்னுடைய ராஜ்யத்தை காண மாட்டார். நீட்டை புனைந்தென்ன நீராட போய் என்ன மாற்றி பிறக்க வழியில்லாத மாறிடனே, மாமரையினுள் ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய்? நீ ஆற்றில் கிடந்து துறையறியாமல் அழுகின்றாயே. பட்டினத்தார் சொல்லுகின்றார், மறுபடியும் பிறக்கண்டான்றார். பட்டினத்தார் சொல்லுகிறார், மறுபடியும் பிறந்தாதான் சோக்க போக முடியும். பட்டினத்தார் சொல்லுகிறார், மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்கிறதா? ரட்சகர் இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருக்கிறதா? இயேசு சொல்கிறார், வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசல் தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இயேசு கிறிஸ்துவோடு போஜனம் பண்ண எத்தனை பேர் விரும்புறீங்க? அவன் உள்ளத்திலே வர விரும்புகிறான். வேற ஒண்ணுமில்லை. வெள்ளி நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ, வள்ளல் அடி இடைக்கு வாய்த்த மலர்வதுவோ, வெள்ளி நிற பூவும் அல்ல வேறெந்த மலரும் அல்ல, எதைய கமலமுடி உத்தமனார் வேண்டுவது என்று சொல்கிறார். ஆண்டவர் விரும்புவது நம்முடைய இதயத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். ஒரு புலவர் அழகாக சொல்கிறார், செம்மலன் ஓந்தாள் சேர ஒட்டா அம்மலம் கழுவி அன்பரோடு மறி மாலட நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தாமும் அரமனை தொழுமைன்னு சொல்றாரு சிவஞான போதத்துல. செம்மலர் சோப்பு நோன் தாழ்ந்தார் பாதம். சிலுவையில் அடிக்கப்பட்ட போது அவர் சிரசிலே முள்முடி தடிக்கூட அந்த ரத்தம் அப்படியே வடிஞ்சு வந்து பாதத்தில் விழுந்து, அந்த ரத்தமானது மனிதன் தேவனை விட்டு பிரிந்திருந்த பாவம் மலம் என்றால் பாவம், அந்த பாவத்தை எல்லாம் கழுவி இந்த இருதயத்தை ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக மாற்றி விட்டது என்று சிவஞான போதத்தில் சொல்கிறார். திருமூலர் சொன்னார், உள்ளத்தை முன்பு அழுக்கென்று நினைத்தேன், உள்ளத்துக்குள்ளே உருவருள் கண்டேன், உள்ளத்தில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று அறிந்து இந்த உள்ளத்திலிருந்து அவனை ஓம்புகின்றேனே தொழுது கொள்கிறேன் சொல்றான். இந்த உள்ளத்தை அழுக்கென்று நினைத்துக் கொண்டிருந்தேன், இந்த உள்ளத்துக்குள்ளே உருவருள், இந்த உலகத்தை படைத்தவர் உள்ளே வந்து விட்டார் அறிந்து கொண்டேன், அவரை வந்து இருந்ததை அறிந்து கொண்ட பிறகு நான் அவரை இந்த உள்ளத்திலிருந்து தொழுது கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவரை எதையும் எதிர்பார்க்கல, அந்த ஜீவனுடைய தெய்வத்தை நாம் நேசிக்கவும் அவரை தொழுது கொள்ளவும் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
அவன் என்ன செய்யறான்? பார்வை அடைந்த பிறகு ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எரிகோ நகரத்து வீதியிலே உலா வந்த இயேசு இந்த ராத்திரி வேளையிலே இங்க வந்திருக்கிறார். அப்படி எழுந்து நிற்போமா? அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு மனுஷன் கேள்வி அல்ல. இந்த வானத்தை பூமி அண்ட சரசை சிருஷ்டித்த ஆண்டவர் கேட்கிறார், நான் என்ன செய்யணும்? உனக்கு என்ன தேவை? ஒருவேளை மந்திரியால கொடுக்க முடியாது, எம்எல்ஏ கொடுக்க முடியாது, எம்பியால கொடுக்க முடியாது. கொடுக்க மனசு இருந்தாலும் முடியாம போயிடும். ஆனால் ஆண்டவரால் கொடுக்க முடியாது ஒன்றுமே இல்லை. என்ன கேட்கிற அதை கொடுக்க முடியும். உன் தேவைகளை சந்திக்க முடியும். உனக்கு அற்புதம் செய்ய முடியும். ஏனால் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவன், மாறாதவன், நேற்று இன்று மாறாதவன். அவர் கேட்கிறார், மகனே மகளே, நமக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா, என் கடன் தொலை தீரணும் ஐயா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் ஐயா, என் வீடு கட்டி முடிக்கணும் ஐயா, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும். உனக்கு என்ன தேவை சொல்லுங்க. இந்த ராத்திரி வேளையிலே மகனே மகளே என்று அழைக்கிற தேவன் உன் தேவைகளை சந்திப்பார், அற்புதம் செய்வார். அப்படியே ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். பாஸ்டர் இமானுவேல் அவர்கள், ஓ ஸ்தோத்திர ராஜாதிராஜா என் ஸ்தோத்திரம் போதகர், இப்பொழுது அவர்கள் ஜெபிப்பார். எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த இரவு வேளை கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த தேசத்திற்காய் பேசி இருக்கிறார். எல்லார் கண்களை மூடி, இதோ எரிகோ வீதியிலே கடந்து வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குருடனை கண்டு, என்னிடத்திலே வா, இதோ உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தவராய், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்தவராய், அவனுடைய கண்களுக்கு நல்ல பார்வை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையே மாற்றின இயேசு கிறிஸ்து இதோ இந்த நாளிலும் இந்த நடுவுக்குறிச்சி கிராமத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். நற்செய்தி கூட்டத்துமே கடந்து வந்திருக்கிறார். இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில என்ன குறைவு என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இதோ அவரிடத்துல கேள், அவரால் எல்லாம் செய்யக்கூடும், அவரால் எல்லாம் செய்ய முடியும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாம் அர்ப்பணிப்போம், எல்லாம் ஒப்பு கொடுப்போம், எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ரட்சிக்கப்படவில்லையே, மனம் திரும்பவில்லையே, ஆண்டவர் இயேசுவிடத்திலே வரவில்லையே, குருடர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே எங்கள் ஜனங்கள், அவர்களை தொடுவீராக, அவர்களை ரட்சிப்பீராக. கேளுங்க, ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவற்றை கேளுங்க. ஆண்டவரே, உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவற்றை கேளுங்க. ஆமென், 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 ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. எல்லா தெய்வ சமூகத்தை அர்ப்பணி. இந்த இரவு வேளையில உங்கள் குடும்பத்தில யார் இன்னும் கர்த்தரை அறியாமல் இருக்கிறார்கள், இந்த ஒலிபெருக்கின் சத்தத்தை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இதோ கர்த்தர் உனக்காக அனுப்பின வார்த்தை, இயேசு எனக்கு வேண்டும் ஐயா, இதோ என் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வேண்டும் என்று கேளுங்கள். இயேசுவின் அன்பு உங்களை இன்றைக்கு மாற்றும்படியாக இருக்கிறது. ஆமென். உன்னாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா, உன்னாமம் சொன்னால் போதும், நோய்கள் ஓடுதையா, உன் பெயரால் கை நீட்டினா, உன் பெயரால் கை நீட்டினா, நோய்கள் மறையுதையா, என் நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவை துதிக்கிறோம்.
இந்த இரவு வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எரிகோ வீதியிலே வந்த இயேசுவை ஆண்டவரே அன்றைக்கு குருடனாய் இந்த பர்த்திமேமை பார்த்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்ட பொழுது அவனை அழைத்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விசாரித்து அவனுக்கு நல்ல பார்வையை கொடுத்து அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுத்து புதிய மனிதனாய் மாற்றி உம்மோடு சேர்த்து கொண்டீரே. அதை போல இந்த நடுவக்குறிச்சி கிராமத்தில் இருக்கான எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் கர்த்தருடைய மாற்றங்கள் உருவாகட்டும் ஆண்டவரே. இந்த ஒலிபெருக்கின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தினாலே உடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும். நானே வழி சத்திய ஜீவமான இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும். விடுதலை தருகிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும். விடுதலை ஆண்டவர் இயேசுவாகிய அன்பை ருசிக்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய பிரசன்ன மகிமை கூட இருக்கட்டும். இந்த இடத்தில் நின்று கேட்ட பிள்ளையுடைய குடும்பத்திலே என்ன குறைவு இருக்கிறதோ என் தேவனாகிய கர்த்தர் அதை மாற்றுவீராக. உம்மிடத்திலே வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. நன்மை நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தர் அந்த கூட்டம் முடிந்த பின்பாக அநேகர் இந்த ஆலயத்துக்குள் கடந்து வர, அநேகர் மனம் திரும்ப, அநேகர் ஞானஸ்நானம் பெற, அநேகர் கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தியும் செய்தி கொடுத்த தாசனை இன்னும் பயன்படுத்தும். நாளை தின கூட்டத்தை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.